பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 1/3/2024 மார்ச் மாதம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கு, ராசியோட பலன்கள்லாம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம் அக்கா. 2024 மார்ச் மாதம் மிதுன ராசி ஜாதகருக்கு எப்படி இருக்கும்? 2024 மார்ச் மாசம் மிதுன ராசிநாதனே புதன் பகவான். மாத தொடக்கத்திலே புதன் பகவான் அஸ்தங்கத்தில் அமர்ந்திருக்காங்க. ஸோ கம்பல்சரியா ஜாதகருடைய முயற்சிகள்ல கவனம் தேவை. நான் இந்த மாசம் ஒரு ரிஸ்க் எடுத்து ஒன்று பண்ண போறேன் அப்படின்னா ஜாதகத்தை சப்போர்ட் எடுத்துக்கிட்டு பண்றது சிறப்பா இருக்கும். கண்டிப்பா தந்தையாருடைய ஆரோக்கிய நிலையில கவனம் தேவை. வெளியூர் வெளிநாடு பயணிக்கும் போது கால நேரத்தை பார்த்துட்டு போறது சிறப்பா இருக்கும். இல்லையா அவாய்ட் பண்ணிக்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும். மிதுன ராசி ஜாதகரோட பொருளாதார நிலை எப்படி இருக்கும்? பொருளாதாரம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 5ல இருக்காரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்காரு. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். பொருளாதாரத்துக்காக எடுக்கக்கூடிய எஃபெக்ட்டுக்கு கிடைக்கும். திடீர் பண வருவாய்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சொன்ன வாக்குறுதியை சொன்னபடி செஞ்சு காட்டுவாங்க. ஆனா என்னன்னா இந்த புதன் அஸ்தங்கம் 10ஆம் தேதிக்கு மேல அவங்க இதெல்லாம் எடுக்கிறது ஸ்மூத்தா போகும். இல்லையா டென்ஷனும் போயிட்டு இருக்கும். மிதுன ராசி ஜாதகரோட பொருளாதார நிலைக்காக தாந்திரிக பரிகாரம் அவங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா இவங்க செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரம் மிக சிறப்பானது. இந்த மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு அன்னைக்கு பீச்லயோ இல்லைனாக்கா ஆறு பக்கத்துலயோ போயிட்டு ஒரு பச்சரிசி அதை மஞ்சள் கலந்து அச்சதை ஆயிடும். அதோட கொஞ்சம் புஷ்பம் எடுத்து வச்சு ₹1 காயின் வச்சு மனசார பிரார்த்தனை செஞ்சு அந்த கடல்ல விடுறது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முன்னோர் வழியில இருக்கக்கூடிய சாபங்களா இருக்கட்டும், முன்னோர் வழி இவங்க இப்ப எடுக்கக்கூடிய விஷயங்களை சந்திக்கிற ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளாகவும் சால்வ் ஆகிக்கும். மிதுன ராசி ஜாதகர்ல இருக்க மாணவர்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்கும்? கல்வி நிலை பேசும்போது பார்த்தீங்கன்னா பசங்க படிக்கிறாங்க. எல்லாருமே 60 வயசு வரைக்கும் எடுத்துக்கோங்க, இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் படிப்புக்கு தடையை கொடுக்கறதுக்குன்னே கேது பகவான் அங்கே உட்கார்ந்துருக்காரு. அப்போ கண்டிப்பாக ஒரு விநாயகர் ஹோமமோ ஒரு கல்விக்கான ஒரு ஹோமமோ பண்ணுறது சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஆனால் எஃபெக்டுக்கு ஏற்ற ரிசல்ட் இல்லாத நிலை தான் இந்த கேது. ஸோ வீட்டு பக்கம் யாருக்காவது கேது தசையோ இல்லை ராகு தசையோ நடக்குது அப்படின்னாக்கா கம்பல்சரியாக ஒரு காலகஸ்தி போயிட்டு வர்றது சிறப்பு. இந்த வருஷம் முழுக்க படிப்பை ஏற்படுத்திக்கணும். அடுத்த மாசம் ஆனுவல் அந்த படிப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஒரு விநாயகர் வழிபாடு, விநாயகர் மந்திரத்தை 21 முறை சொல்லலாம். இதெல்லாம் சிறப்பு கொடுக்கும். ஆனால் கல்வியில் ஒரு தடையை ஆரோக்கிய ரீதியாகவோ இல்லை நட்பு ரீதியாகவோ இல்லை குழந்தை செய்த தவறுக்காக ஒரு சஸ்பென்ஷனோ கண்டிப்பா சந்திப்பாங்க. மிதுன ராசி ஜாதகரோட குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும்? குடும்ப சூழ்நிலை பொறுத்தும் போது ஒற்றுமையா இருப்பாங்க, அந்யோன்யமா இருப்பாங்க. என்ன ஒண்ணு இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் ஒவ்வொருத்தருக்கு மனசுல நடிக்கிறாங்களோ அந்த மாதிரி தோண ஆரம்பிக்கும். சிலரோட பேச்சு பிடிக்கலனாலும் பொய்யான ஒரு சிரிப்பை காட்டுவாங்க. இதெல்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கண்டுக்காம அவங்க போக்குல போறது ரொம்ப சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி ஜாதகரோட உத்தியோகம் எப்படி இருக்கும்? உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. உத்தியோகத்துக்கு சிறப்பா இருக்கு. ஆனா உத்தியோகத்துல டென்ஷனை எடுத்துக்காம இப்ப உத்தியோகனாலே டென்ஷன் தான். ஆனா இப்ப மிதுன ராசி நேயர்களுக்கு புதன் அஸ்தங்கத்துல இருக்கிறதுனால ஒரு 15 தேதி வரைக்கும் உத்தியோகத்துல அமைதி காக்கிறது சிறப்பா இருக்கும். ஒரு சிலருக்கு உதவி செய்யறது இன்னும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி ஜாதகரோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியம் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஹீட் சம்பந்தப்பட்ட கட்டிகள், ஹீட்னால தலைவலி, செரிமானம் சரியா இல்லாதது, எதையாவது எடுத்து சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஏற்படுற வயிறு உப்பசம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். பெருசா இருக்காது இந்த மார்ச் மாதம் மிதுன ராசிக்கு. இந்த மாதிரி விஷயங்கள உணவு, ஜங்க் ஃபுட் இது விஷயத்துல கவனமா இருக்கும். மிதுன ராசி ஜாதகரோட தொழில் எப்படி இருக்கும்? தொழில் 10ல ராகு இருக்காரு. இன்னொரு தொழில் செய்யணும்னு எண்ணம் இருக்கும். இதை செய்யற தொழில புதுப்பிக்கக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்ல சிறப்பான வாய்ப்புகள். ஏன்னா 10ல ராகு நன்மையை செய்வார். சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லா இருக்கும் தொழில். மிதுன ராசிக்காரர்கள் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் என்ன பரிகாரம் செய்யும்? கண்டிப்பா இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு பாத்தீங்கன்னாக்கா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்துக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை, இவங்களோட பிறந்த நட்சத்திரம் இவங்க பிறந்த கிழமையில அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாசம் அதிகமா என்ன வண்ணம் யூஸ் பண்ணணும்? டார்க் கலர்ஸ், எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய டார்க் கலர்ஸை இவங்க தைரியமா யூஸ் பண்ணலாம். நன்றி. நன்றி.